Silent scan. Hi. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் வந்து எதை பற்றினது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஐடியாஸ், நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிருந்தனோ அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்றது ரெண்டாவது விஷயம். இப்போ நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மினி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஸோ ஒரு இனோவேட்டிவான ஐடியா இல்லை, அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஐடியாஸை வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணி ஸோ அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், இல்லை நான் சொல்லக்கூடிய ஐடியா வந்து எப்படி ஒரு ப்ரோட்டோடைப்பாக மாற்றலாம், ஸோ அதை டெவலப் பண்ணி உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஐடியா என்ன அப்படின்னா ஏர் டு வாட்டர் ஜெனரேட்டர், ATW அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றின வீடியோஸ் வந்து ஒரு 2 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் இந்த பிளேலிஸ்ட்லேயே. ஸோ நீங்கள் அந்த 2 வீடியோஸும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா CX01. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேசிக் கான்செப்டை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக ஏர் டு வாட்டர் ஜெனரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல வந்து வாட்டர் கண்டென்ட், அதாவது H2O மாலிகுல்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல எங்கே இடத்துல போனாலுமே அங்கே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து தூரம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து அதை கண்டென்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேவையான வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது 2 வகையாக வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது டைப்ஸ் ஆஃப் ATW வருது 2 விதமாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து பெல்டியர், அந்த எலிமெண்ட் சொல்லுவேன், பெல்டியர் டிவைஸ். ஸோ அந்த பெல்டியரை வச்சு பண்ணுறது ஒரு மாடல். இன்னொன்று வந்து வித்தவுட் பெல்டியர் அப்படின்ற மாதிரி 2 டைப்ஸாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த பெல்டியர் வச்சு வர மாடலில் இந்த பெல்டியரை யூஸ் பண்ணி எப்படிலாம் டிசைனில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதே போல் வித்தவுட் பெல்டியர். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரி வரும்ங்களா. ஸோ இது 2மே வந்து 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ 2 டைப்பாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய மாடல்ஸ் வரும், இதுக்குள்ளேயும் வந்து நிறைய மாடல்ஸ் வரும். ஸோ அடுத்தது முக்கியமானது அப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட வேல்யூவே வந்து அது தானே. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறதே வந்து அது அப்ளிகேஷன் வைஸாக வந்து அது கன்சியூமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் அது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த தண்ணின்றது தான் வந்து நம்மளோட சோர்ஸ் ஆஃப் லைஃபே. ஓகேங்களா, ஸோ அதை யாரும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நம்மளோட முதல் வாழ்வாதாரமே வந்து தண்ணி தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. அப்போ இது போல் ஒரு டிவைஸ் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப், நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து டெசர்ட் ஏரியாஸ். நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானே எடுத்துக்கோங்க. ராஜஸ்தான்லேயே இன்னும் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் சும்மா யூடியூப்லேயே போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஆஃப்ரிக்காலாம் வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. ஸோ ஈவன் நம்மளுக்கே இந்த பிரச்சனை வந்தது, சென்னை ஸ்கேர்சிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ தண்ணிக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து ட்ரக்கிங்லாம் போவோம் இல்லையா, நம்ம டூரிஸ்டர் ட்ரக்கிங் வந்து ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போவாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து நம்ம தண்ணி சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இது போல் ஒரு டிவைஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதோட அப்ளிகேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோடைய ஃபஸ்ட்டு மாடல். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ATW CX01 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மாடல் 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பெல்டியர் வச்சு பார்த்துருக்கலாம். வித் பெல்டியரில் எப்படி ஏர் டு வாட்டர் ஜென்ரேட்டர் செய்கிறது அப்படின்றதுல ஃபஸ்ட்டு மாடல். ஸோ இந்த மாடலில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், அடுத்ததாக ஒரு காப்பர் பைப் கண்டென்சேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக நம்மளோட பெல்டியர் டிவைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2த்துக்கு நடுவில் இருக்குது ஒரு பெல்டியர் டிவைஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு சைடுக்காக ஒரு சின்னதாக ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹீட் சிங்க்கு. அதே போல் அந்த ஹீட் சிங்கோட மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா காப்பர் அல்லது அலுமினியம்.
காப்பராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஹாட் சைடில் வந்து பெரிய சைஸ் ஹீட் சிங்க். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து காப்பர் அல்லது அலுமினியம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பெரிய சைஸ் எக்ஸாஸ்டர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ், ஓகே, கண்டெய்னர் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஹாட்டான ஏர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எடுத்துன்னு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து ஃபோர்ஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம் ஏரை. உள்ளே எடுத்துகிட்டு வந்த ஏர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டென்சர் காப்பர் பைப் உள்ள வந்து வரும். ஓகேங்களா. ஸோ கண்டென்சர் என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஹாட்டாக வர ஏரை அந்த கண்டென்சர் உள்ள அந்த காப்பர் பிளேட்டு பைப் உள்ள போயிட்டு வரும்போது அதோட டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம இது போல் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இது போல் நம்ம பைப் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி காப்பர் பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இது டைரெக்டாக வந்து இந்த பெல்டியரோட கோல்டு சைடில் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஹிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெல்டியரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ஈவன் -4 வரைக்குமே நம்ம கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு -4 டிகிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. 4 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்றோட டிகிரி வந்து ஸோ இங்கே வருது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 20-25 டிகிரி வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த பெல்டியரோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஹீட் சிங்க் வரைக்குமே ஃபுல்லுமே வந்து 4 to 5 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த காற்று வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகும்போது அதில் நார்மலாக வாட்டர் மாலிகுல்ஸ் கொஞ்சம் தூரம் இடையே இருக்கும். ஓகேங்களா. செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அது ஹிட் ஆன உடனே இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே கண்டென்ஸ் ஆகும், ஒன்றா சேர்ந்து வாட்டர் ட்ராப்பாக வந்து மாறும். ஓகேங்களா. தூரம் இருக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நீர் துளியாக வந்து மாறி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. நம்ம அது மாதிரி நிறைய கண்டினியூஸாக வந்து நம்ம சேவ் பண்ணுறது தான் இந்த டேங்க், இந்த கண்டெய்னரில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் ஏர் டு வாட்டர் ஜென்ரேட்டரோட ஃபஸ்ட்டு மாடல் வந்து இதுதான். ஸோ இந்த சைடு வந்து எதுக்காக அப்படின்னா ஸோ பெல்டியர் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சைடு வந்து ஹீட் ஆகும், இன்னொரு சைடு வந்து கோல்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையானது இதில் வந்து கோல்டாக இருக்கக்கூடிய சைடு தான். ஸோ ஹீட்டாக இருக்கிற சைடை வந்து நம்ம அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா பெல்டியரோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம பெரிய சைஸ் ஹீட் சிங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹாட் சைடில் வந்து வரக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து இந்த ஹீட் சிங்க்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி குறையும். ஓகேங்களா. அந்த ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இந்த ஹீட் எல்லாமே வந்து கிராஜுவலாக குறையும். அதே போல் அந்த குறைஞ்ச அந்த ஹீட் எல்லாமே நம்ம வெளியேற்றணும் இல்லையா. ஸோ அது வெளியேற்றத்துக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன், பெரிய சைஸு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஹீட் எல்லாமே வந்து வெளியே லிபரேட் ஆகி போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இந்த மாடலோட ஒர்க்கிங். இது வந்து மாடல் நம்பர் 1. ஸோ பேசிக்காக வந்து ஒரு பெல்டியரை வந்து எல்லாருமே இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கண்டென்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அடுத்ததான் அந்த வந்து இந்த ஃபோர்ஸ்ட் ஏர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம மேட் பண்ணியிருக்க இந்த ஜென்ரலான பெல்டியர் மாடலில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தடுத்து நம்ம டிசைனில் நான் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஹீட் சிங்க்கில் வந்து நான் சில டிசைன்ஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ண மாதிரி ஒரு சில டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹீட் சிங்க் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஏர் ஃப்ளோ அண்டு ஹீட் சிங்க்கே எப்படிலாம் நம்ம மாற்றி டிசைன் பண்ணுறது மூலிமா எஃபிஷியண்ட்டாக நம்ம இன்னும் வந்து அவுட்புட்டில் வாட்டர் கண்டென்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா தான். இதில் நிறைய மாடல்ஸ் போட்டுருந்தேன், பட் அதில் ஒரு சில மாடல்ஸ் மட்டும் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம அந்த கண்டென்சர் பைப் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு சைடில் பெல்டியரோட கோல்டு சைடில் ஏர் வந்து ஹிட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இது மாதிரி ஃபனல் மாதிரி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபனல் டைப்பில் வந்து வச்சுட்டு அந்த ஃபனல் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த கோல்டு சைடோட ஹீட் சிங்கோட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஏர்லாம் வந்து டைரெக்டாக ஃபுல்லாக போய் எல்லா ஏரும் ஹிட் ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் அவுட்புட்டில் வாட்டர் கண்டென்ட், அதாவது கண்டென்சேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த மாடல் வந்து எப்படி அப்படின்னா ஸோ கண்டென்சர் பைப் வந்து இங்கே இருக்குது. ஸோ
ஸோ அதே போல் அந்த ஏர் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பெல்டியரோட கோல்டு சைடு ஓகேங்களா. ஸோ இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரேடியேட்டரே வந்து இந்த மாடலில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டென்சர் பைப் வந்து இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே ஏர் டைரெக்டாக வந்து இந்த உள்ளுக்குள்ளே இப்படியே வந்து சர்க்குலேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த கர்வ் இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கணும் ஓகேங்களா, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, கர்வ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ இப்படி வந்து இது உள்ள ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைம் டிலே வந்து ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஏர் வந்து இதுக்குள்ளே மூவ் ஆகி இப்படி போயிட்டு வரும்போது லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்சேஷன் வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த வாட்டர் ட்ராப்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த கோல்டு சைடு வந்து இந்த மெட்டலோட டச் ஆகிருக்கு. அப்படி டச் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பெல்டியரோட கோல்டு சைடு என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதே டெம்பரேச்சருக்கு இந்த ஹீட் சிங்க்கும் வந்து மாறிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன் இது போல் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி வைக்கிறோம். ஃபைனலாக இன்னொரு டிசைன் வந்து இருக்குது. ஸோ இந்த டிசைன் எப்படி அப்படின்னா ஸோ கண்டென்சரோட அவுட்புட்டில் ஏர் வந்து வருது, பெல்டியரோட கோல்டு சைடுக்கு வரும்போது ஸோ அது நல்லா பாருங்கள். இந்த பெல்டியரோட கோல்டு சைடு என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இந்த ஹீட் சிங்க் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஏர் வந்து இங்கே வரும்போது இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, இப்படி போயிட்டு இந்த இடத்துல வழி இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப இப்படி போகும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இப்படி தான் வந்து போக முடியும் ஓகேங்களா. டைரெக்டாக வந்து இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. ஒரு சைடு இப்படி வந்துட்டு இந்த பக்கம் எண்டு டு எண்டு போயிட்டு தான் போக முடியும். ஸோ அப்படி போகும்போது ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகும்போது நம்மளுக்கு இன்னும் கண்டென்சேஷன் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு அவுட்புட்டில் வாட்டர் கண்டென்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக்டு கண்டென்சர் டைப் இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம அந்த ஹீட் சிங்கை வந்து ரீடிசைன் பண்ணி ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய மாடல் வந்து ஒரு ஜென்ரலான மாடல் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம வித் பெல்டியருக்கும் யூஸ் பண்ணலாம், வித்தவுட் பெல்டியருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன ஒர்க்கிங் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கிறோம், அடுத்ததாக ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு எல்சி பூஸ்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபைனலாக வந்து இது பெல்டியர் ஏடிடபிள்யூ அல்லது பெல்டியர் இல்லாமல் அந்த இனோவேட்டிவ் டிசைன் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஏடிடபிள்யூ ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கலாம், ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சப்ளைக்காக சோலார் பேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜி சப்போஸ் பெல்டியர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான ஆம்ஸ் தேவைப்படும் இல்லையா ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம எல்சி சர்க்கியூட் வந்து பூஸ்டர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இண்டக்டர் கெப்பாசிட்டர் சர்க்கியூட் தான் எல்சி பூஸ்டர் சர்க்கியூட். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எதுக்கு எந்தெந்த டிவைஸ்க்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வோல்டேஜோ இல்லது கரண்ட்டையோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் எல்சி பூஸ்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக வந்து நம்மளோட ஏர் டு வாட்டர் ஜெனரேட் ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணுறது. பெல்டியராக இருந்தால் அது பெல்டியர் இல்லாத அந்த இனோவேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த டிசைன்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து அந்த இனோவேட்டிவ் டிசைன்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அது இருந்தாலும் அதில் சப்போஸ் எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டுது அப்படின்னா நம்ம இந்த மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு 72 hours அதாவது ஒரு 3 நாளைக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 1000 வியூஸை வந்து தொட்டுச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு 1000 வியூஸ் கூட இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத தான் அது காட்டுது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.